ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நம்மளோட கஜன் ப்ரோ அண்ட் அலெக்சின் ப்ரோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வேன் லைஃப் இதில் வந்து இன்றைக்கு 13ஆம் நாள் அப்படி தானே 13ஆம் நாள் இன்றைக்கு வந்து பேசால கடற்கரையோரமாக நாங்கள் நைட் ஸ்டே பண்ணி இன்றைக்கு நாங்கள் இங்கேருந்து அடுத்த டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. இன்றைக்கி நாங்கள் வந்துட்டு மன்னாரில் இருக்கிற மிஞ்சி இருக்கிற இடங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு அருவியாரில் போயிட்டு கேம்ப் பண்ண போகிறோம். கேம்ப் பண்ண போகிறோம். அடுத்தது முதலாவது எங்களோட நின்ற முழு 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 ஒரு நாள் செலவழிச்ச ஆள் வேறான்னு சொல்லலாம். நாங்கள் மிச்சாக்கெல்லாம் வந்துட்டு போயிட்டோம். இப்போ நீங்கள் வந்து முழு நேரம் நின்றுருக்கிறீங்க. உங்களோட அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்க. எந்த அனுபவம்டா உண்மையில் வெளிக்கிட்டேருந்து பார்க்கும்போது அந்த ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு குயிக்காக மூவ் பண்ணி கொள்ளலாம். அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா சொல்லக்கூடாது. இப்போ வீட்டை கல்யாணம் கட்டிட்டீங்க, மனுஷன் பிள்ளைகள் இருக்கணும், மனுஷன் இருக்கிறா, அதை விட்டுட்டு எங்களோட வந்ததுக்கு ஜாலியாக இருக்கு அப்படியே எல்லாம் சொல்லணும். சரி, உண்மையிலே வந்து மன்னர் நகர் கயட்டு திரும்ப பார்த்தீங்களா, இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேண்டபடியா கயட் வைப் மூட்டுக்கு வந்துட்டான். என்ன மன்னார்ல வந்து இந்த மீன்கள் எல்லாம் வந்து நல்ல ஃபேமஸ்ன்னு சொல்கிறவ. என்ன மீன் சாப்பிடலாம் இன்றைக்கு? மீன் வேண்டி சமைப்போமா? அந்த மாதிரி தான் பிளான் பண்ணிக்கிறோம். மீன் வேண்டி சமைக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா வந்து நல்ல நல்ல பெருங்கடல்கள், பெரிய பெரிய மீன்கள் வந்து வேற வேணும். இல்ல, நீ சிரிக்கணும் பண்ற காரணம் தான் நான் அந்த மாதிரி விஷயம் சொல்றேன். நாங்க சிரிச்சா நீயும் சிரிக்கணும், உன்னை பார்த்து அவையில சிரிக்கணும். சரியா? பெரிய பெரிய மீன் எல்லாம் வரும். அந்த மீன் முட்டை அதெல்லாம் வந்து சாப்பிடலாம். அப்படிங்க. இந்த வேர்க்குது, விடிய காலமே வேர்க்குது. கயண்டு சிரிப்பை பார்த்து தலை கழுவினா மொழினா கடல்ல மொழினா வேற பெரிய பெரிய மீன் வேற. இப்போ அவர்கிட்ட வீடியோக்கு ஏதாவது கண்டம் கொண்டு அப்படி பம்பலா காட்சி கொண்டிருக்கீங்க. சரி, சீரியஸா போவோம் பம்பலா போமா? எல்லாம் சீரியஸா போவோம். இந்த வேன் செய்யறதுக்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட 120 நாட்கள் வந்து எடுத்தது. 120 நாள் எடுத்து அவ்வளோ கஷ்டப்பட்டு யாழ்ப்பாணத்துலாம் முழுமையாக வந்து இந்த விஷயங்கள் வந்து செய்து கொண்டு நாங்கள் இவ்வளவு என்னன்னு சொல்றது, இப்படி மைக்க வந்து இப்படி வாய்க்கில் விடுவாங்க இடையில ஆன்ற மாதிரி வருது. கிட்டத்தட்ட எத்தனையோ பல லட்சங்கள் வந்து செலவாகிட்டு. இப்போ அதே மாதிரி நாங்கள் 120 நாட்கள் வந்து இலங்கை பூராகவும் சுற்றி ஏதாவது ஒரு வித்தியாசமான ஒரு செயல் ஒன்று செய்யணும். நாங்கள் பிறந்தோமா இறந்தோமான்றதை விட நாங்கள் பிறந்ததுக்கான ஒரு பயலன், இப்படி இப்படி இருந்தாங்க, இப்படி செய்தாங்கன்ற ஒரு வித்தியாசமான விடயத்தை செய்யணும் மட்டும் இப்படி செய்து நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்த விஷயங்களை வச்சு தான் இதுவரைக்கும் செய்திருக்கோம். உள்ளுக்குள்ள வந்து ஏசி இல்லை. ஏசி ஒன்று செய்கிறாக முயற்சி செய்தாங்க. எங்களை வந்து ஒரு அளவு மாற்றிட்டார். அதில் ஒரு கொஞ்சம் லட்சங்கள் வந்து செலவாயிட்டு நாசமாக போயிட்டுன்னு சொல்லலாம். அப்படி சில விஷயங்கள் வந்து இருக்குது. இப்போ நல்லா இருக்குது. ஒரு இடங்களுக்கும் போய் ஒரு மக்கள் தர ஆதரவு, இந்த பிராணிகள் தர ஆதரவு, என்னென்ன எல்லாமே நல்லா இருக்குது. சரி, ஆக்களுக்கு விளங்கி இருக்கும். சரி, மற்றது வேனுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை காட்டுவோம். சில பேர் வந்துட்டு புதுசாக பாப்பினோம். மேலே வந்துட்டு நாங்கள் ஓகே, மேலே வந்துட்டு சோலார் பூட்டி இருக்கிறோம். சோலரில் இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வயர் வந்துட்டு உள்ள லொரி பேட்டரி வச்சுருக்கோம். அந்த லொரி பேட்டரியில் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இன்வெர்ட்டர் வச்சுருக்கிறோம். இன்வெர்ட்டரால் வந்துட்டு டிசி கரண்ட் வந்து ஏசியாக வரும். அப்போ வந்துட்டு இதில் ப்ளக் எல்லாம் வச்சுருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா தெரியும். அதுலேருந்து தான் நாங்கள் எங்களுக்கு தேவையான ஃபோனுகள் அதுகள் எல்லாமே சார்ஜ் போடுறோம். சாதாரணமாக வீட்டுக்கு வர மாதிரி மெயின் கரண்ட் வந்துட்டு இது இன்வெர்ட்டரால் வந்து கொள்ளும். அடுத்தது இதில் ஒரு மேசை வச்சுருக்கிறோம். ஸோ இந்த மேசை வந்துட்டு நாங்கள் எங்களுக்கு தேவையான நேரங்களில் இதை மேசையாக மாற்றிக்கொள்ளலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது இதில் மேசை இருக்குது. இந்த மேசையை நாங்கள் தேவையான நேரத்தில் இப்படி இந்த இதை தான் டீட்டமெண்ட் சொன்னால் இது மேசையாக பயன்படுத்தி கொள்வோம். அதுக்குள்ளே ஒரு சின்ன மேசை ஒன்று வச்சுருக்கிறோம். ஸோ அங்கால எண்ணல். மற்றது மேலே வந்து பார்த்திங்கன்னா கபர்ட் வச்சுருக்கிறோம். இந்த கபர்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளைட்லேயே இருக்கிற மாதிரியான இந்த கேபின் லக்கேஜ் வைக்கிறதுக்குரிய இது மாதிரி. மற்ற இதுக்கு பயன்படுத்தின பலகை எல்லாம் வந்துட்டு பிவிசி பலகை. என்னென்னா இந்த பிவிசி பலகை என்ன விஷயம்னு சொன்னீங்கன்னா வெயிட் குறைவு, ஆனால் பலமான பலகை. ஸோ இதெல்லாம் செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது. இஞ்சால இதில் கிச்சன் சாமான்கள் அதுகள் வைக்கிறது. சரி, இஞ்சால வந்து பார்த்திங்கன்னா இதில் கபர்ட் வச்சுருக்கிறோம். இந்த கபர்ட்டுக்குள்ளே எங்களுக்கு தேவையான சமைக்கிற சாமான்கள் அதுகள் எல்லாமே வச்சுருக்கிறோம். அடுத்தது முக்கியமான விஷயம், இதில் வந்துட்டு நாங்கள் இரவுக்கு தங்குறதுக்கு படுக்கிறதுக்காக இது வந்து இப்போ சோஃபாவாக இருக்குது. இந்த நடுத்துண்டை வந்துட்டு நாங்கள் இப்படி வச்சோம்னு சொன்னால் இது படுக்க மாதிரி வரும். ஸோ இதில் அந்த ஜாயிண்ட் இருக்குது, அதை வந்துட்டு இப்படி வச்சோம்னா சமதரையாக வந்துடும். அடுத்தது வழியில் மேசை வச்சுருக்கிறோம். ஸோ இந்த மேசையில் சமைக்கிறதுக்கு தேவையான பாத்திரங்கள், சமைக்க தேவையான எல்லாத்தையுமே இதில் தான் நாங்கள் சமைச்சு கொள்வோம். மற்றது இதில் ஃபேன் இருக்குது, 2 ஃபேன் பூட்டி இருக்கிறோம்.
ரெண்டுமே வந்துட்டு சோலர்லேருந்து வர கரண்டில் தான் வேலை செய்யுது. இன்ஜின் அதாவது வாகனத்தோட வந்த பேட்டரி வந்துட்டு வாகனத்துக்குரியதாக தான் இருக்குது. இதில் லைட் போட்டி இருக்கிறோம். ஸோ இதுவுமே பேட்டரியிலேருந்து வர லைட். மற்ற இதுகளில் எல்இடி லைட் அடிச்சிருக்கிறோம். இதுலேயும் ஒரு லைட் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் இந்த வாகனத்துக்குள்ள உள்ள விஷயம். முக்கியமான விஷயம் தண்ணி டேங்க். அதை காட்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மேலே தண்ணி டேங்க் கொடுத்துருக்கோம். தண்ணி டேங்கில் கிட்டத்தட்ட பிவிசி பைப்பாலேயே நாங்கள் அடித்த நாங்கள் நீங்கள் கேட்கலாம் இதுக்கு வேறு மாற்றீடு செய்யலாம்னு சொல்லி. ஸோ 60 லிட்டர் கிட்ட கொள்ளும். ஸோ இது வந்துட்டு தண்ணி டேங்க்கு ஒரு 3 பேர் குளிக்கலாம், இரவு சமைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். முக்கியமாக இந்த வேன் வந்துட்டு வெள்ளை கலரில் இருந்திருக்கும். நீங்கள் முதல் காணொலிகள் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். அதுக்கு பிறகு ஸ்டிக்கர் வேலை செஞ்ச நாங்கள். இந்த ஸ்டிக்கரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த முக்கியமாக வெளிநாட்டு பயணிகளை ஈர்க்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த ஸ்டிக்கரில் இயன்ற அளவுக்கு கொண்டு வந்துருக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா டால்ஃபின் வாட்சிங், இந்த ஸ்கூபா டைவிங், இந்த டேர்ட்டில் பீச்சை குறிப்பிட்டு மாதிரி ஆமாம் கொஞ்சம் அது வேறு மாதிரி தவளை கொஞ்சம் மாதிரி இருக்குன்றலாம் சொன்னாங்க. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தூண்டிலில் மீன் பிடிக்கிறது இந்த கோல் அங்காள் சைடில் இருக்குது. ஸ்டில் ஃபிஷிங்னு சொல்லிக்கணும். இந்தியாவில் கைட் சர்ஃபிங் கட்புட்டியில் இப்போ புதுசாக கொண்டதை. இது வந்து சர்ஃபிங் அதிகளவான வெளிநாட்டு ஆட்கள் வந்துட்டு இங்கே வந்து தங்கி சர்ஃபிங் எல்லாம் பழகிட்டு போகிறவன். இந்தியாவில் வேல் வாட்சிங், ஸ்விம்மிங்கில் வாட்சிங், ரப்பரில் செஞ்ச இது மாதிரி இருக்கும், போட் மாதிரி, அதில் நதிக்களால் போகிறது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஸ்டிக்கரில் கொண்டு வந்துருக்கிறோம். மங்காளி பக்கம் இருக்குது, வேன் லைஃப் வந்து அடிச்சிருக்கிறோம். ஓகே, இந்த வேண்ட பின்பக்கத்தை க்ளோஸ் பண்ண பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த யூடியூப் சேனலை பற்றி விஷயம் போட்டுருக்கு. வேன் அவர் ரைட் டு ஃப்ரீடம் டு சுதந்திரத்துக்கான ஒரு இதில் உங்களூரில் நாங்கள் யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா கஜன் ப்ளாக்ஸ், அதே மாதிரி எலக்ட்ரிக் அதே மாதிரி இதில் 3 பேரை ஃபோட்டோ போட்டுருக்குது. ஜெரின், அடுத்தது இந்த மாதிரி விஷயங்கள் போட்டிருக்கு. அதே மாதிரி இங்கே இந்த மாதிரி இது வந்துட்டு அதே தான். இதில் வந்துட்டு இப்போ இந்த பஞ்சி ஜம்பிங் இருக்கிறாங்க, அது வந்து கொண்டிருக்கணும். இந்த லட்சமான வாட்டர்ஃபால் நீர்வீழ்ச்சியில் வந்துட்டு குதிக்கிற மாதிரியான இது இலங்கை என்னென்ன விஷயங்கள்லாம் புதுசாக கணக்காக வந்திருக்கு. இந்த அப்சைலிங் எல்லாம் வந்திருக்கு. இந்த மேலையில் இந்த கயிறு கட்டிதுன்றாங்க, லட்சமான குட்டி இந்த விஷயங்கள் புதுசாக வந்திருக்கு. இந்த பேராமோட்டரிங் வந்திருக்கு. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் நாங்கள் இந்த வேறு இதில் செய்ய போகிறோம். இப்போ நாங்கள் எங்களோட வடபகுதியில் எங்களால் முயன்ற வரைக்கும் நாங்கள் இங்கே இருக்க விஷயங்களை காணொலி வாயிலாக காட்டி ஆக்களை ஈர்க்கிறதுக்கான விஷயங்களை செஞ்சு வந்துருக்கிறோம். அங்காலும் நார்மலாகவே டூரிஸ்ட் வருவினோம். ஸோ அதுக்கெல்லாம் நம்ம செஞ்சு வந்துருக்கோம். ஸோ இதில் ஸ்டிக்கர் அதெல்லாம் போட்டிருக்கோம். கேம்பிங், மற்றது இந்த சிகிரியாவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஹொட்டையார் பலூன் பக்கத்தில் பிரேசில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகும். அது பிரேசிலில் வந்து எரிஞ்சு பலூன் எரிஞ்சு. ஸோ அந்த இதெல்லாம் இந்த சிகிரியா ஆரம்பிச்ச இடங்கள் இருக்குது. ஸோ இயலமான வரைக்கும் நாங்கள் எல்லாத்தையுமே அந்த காணொலி வாயிலாக செய்ய வரோம். என்னென்னு சொன்னால் அதிகளவானார்கள் இந்த போர் காலங்களில் புலம்பெயர்ந்து போனார்கள். இப்போவுமே எங்கள்கிட்ட தொடர்படுத்துறதுக்கு இப்போ நாங்கள் சுதந்திரமாக போகலாமா, மொழி தெரியாமல் போகலாமா என்ற அந்த ஒரு அச்ச சூழ்நிலை அது இந்த மனசில் இருக்குது. ஸோ அது அப்படி இல்லை, நாங்கள் இப்போவும் பயணிக்கலாம். இங்கே திருப்ப சொந்த நாட்டுக்கு இப்போ வரைக்கும் வேறு ஆளாக கனவு இருந்துக்கலாம். இப்போ போன முறை ஆட்டோ பயணத்தில் போய்க்கலே மற்ற நாட்கள் பார்த்துட்டு திருப்பி எல்லாம் வந்தது. ஸோ அது இருக்கிறதுக்காக நாங்கள் இந்த முறை வேலை எடுத்து வீடு மாதிரி மாற்றி போய்க்கொள்ளும். பாக்கியக்கா அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் தாய் நாட்டில் பிள்ளைகளை காட்டிட்டு திருப்ப பிள்ளைகளை இந்த தாய் நாட்டோட தொடர்பு ஏற்படுத்திக்கணும். ஸோ அதுக்காக நாங்கள் அப்படி செய்வோம். ஸோ இந்தந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேங்கில் போட்டுருக்காங்க. ஸோ அப்படியே நாங்கள் இங்கேருந்து எனக்கு அடுத்தது அப்படி அப்படி எடுத்துட்டு அது கீரை பிடிக்காகட்டும். இந்த இடத்துல ஃபுல்லாக மணல். ஸோ அந்த வேனை வந்து கொஞ்சம் தள்ளி எடுக்கணும் நல்ல அப்படின்னு சொல்லி நாங்கள் தள்ளி எடுத்துட்டோம். ஏன்டா நைட் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பிதஞ்சிட்டுது. காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. இந்த இடத்துல பிதஞ்சு அப்படியே ஒரு பலகையை போட்டு தான் எடுத்தது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே தள்ளி எடுத்துட்டோம் மாதிரி. இப்போ அப்படியே இங்கேருந்து மன்னார் தீவை விட்டு நாங்கள் அப்படியே அருவி ஆற்றுக்கிட்ட ஒரு பாலம் ஒன்று இருக்குது. ஸோ அந்த பாலத்துக்கிட்ட அன்றைக்கு போய் ஸ்டே பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கிறாங்க. இப்போ நாங்கள் அப்படியே மண்ணா டவுனுக்கிட்ட வந்துட்டோம். என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேஸ் வாங்கணும். ஸோ கேஸ் வாங்கோட கேஸ் முடிஞ்சுது. சின்ன கேஸ், அதுவும் அந்த லாகஸ்ட் மஞ்சள் கேஸ் தான். ஸோ அந்த கேஸ் லாஃப் கேஸ், அந்த கேஸ் வாங்குறதுக்காக இப்போ போகணும். ஸோ இதில் நிப்பாட்டிக்கிறோம், பார்ப்போம். ஞாயிற்றுக்கிழமை மண்டபடியால் நிறைய கடைகள் பூட்டுண்டை.
ஸோ எல்லா கடையும் பாருங்கள் எல்லாம் பூட்டி தான் இருக்குது. சில இந்த சாப்பாடு கடைகள் இந்த மாதிரி விஷயங்கள் திறந்துருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் பூட்டுண்டாகி. இதில் வந்து ஏக்குனர் கொஞ்சம் கீழே பழுதாக போயிட்டு, ஸோ அந்த ஏக்குனர் கீழே இருக்குது. இப்போ நாங்கள் மன்னார்லேருந்து மீன் இறைச்சி அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வாங்கிட்டு இப்போ நான் பாலத்தால் போயிட்டுருக்குறோம். இப்போ அப்படியே ஆனாட்டம் போகிறோம். இப்போ நான் அந்த இடத்துல இறங்கி போயிட்டு எங்களோட ஈவினிங்லாம் ஜாயின் பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ பார்க்கலாம். இப்போ போயிட்டு வரோம் அப்படியே. தேங்க்ஸ் அண்ணா. ஓகேண்ணா. சந்தோஷம். உங்களோட உதவி பெரிய உதவியாக இருந்தது. 24 மணித்தியாலம் எங்களோட பயணிச்ச முதல் பெருமை உங்களுக்கு தான் பாரு. இப்போதைக்கு எங்கள்ல உண்டு. ஓகே சரி போயிட்டு வரோம். ஓகே பாய் ப்ரோ. சந்திப்போம். ஃபோன் நம்பர்லாம் இருக்குது. வரேன் பின்னே வரேன். காலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வேன்லேருந்து இறங்கி அப்படியே என் பைக் எடுத்துன்னு சொந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு பக்கத்தில் நான் இருக்கிறேன். ஸோ நைட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் நிற்க மாட்டேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதனால் இப்போ வந்தேன்னா வந்து அப்படியே அவளை மீட் பண்ணிவிட்டு திருப்பி போகண்டாக்காக. ஸோ இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் நானாட்டல்லேருந்து அரிப்பு போகிற வழியில் அச்சங்குளத்துக்கிட்ட அந்த அருவியாட்டு பாலத்துக்கிட்ட அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்டே பண்ணியிருக்கோம். இப்போ வேன் அதில் விட்டுட்டு அதே மாதிரி அதில் ஃபயர் போட்டிருக்குது. என்ன பிரச்சனைடா ப்ரோ, நாங்கள் வந்து ஒரு கொஞ்சம் நேரமாக அதில் எடிட் பண்ணினாங்க. எடிட் பண்ணி சின்ன பாம்பு ஒன்று வந்துட்டு நீங்கள் அப்போ நின்றுனீங்க தானே. பாம்பு இப்போ முதலையும் பார்த்துட்டோம். இல்லை என்னென்ன விலங்குகள் வருமோ தெரியல. ப்ரோ வந்துட்டு வெட்டிங் பண்ணிட்டார். அதால் வந்துட்டு நாங்கள் வந்து இந்த வெட்டிங் பண்ணாதால எங்களுக்கு யாருமே கேட்பார் கேள்வி கேட்டு நாங்கள் இங்கே வாட்டுக்கு போகலாம். ஆனால் ப்ரோ அப்படி இல்லை. இருந்தாலும் நேற்று வந்துட்டு முழு நேரமாக விடியவில் இருந்துட்டு இரவுங்களுடைய தங்கிட்டு விடியத்தான் அவர் வீட்டுக்கு வந்தவர். நன்றி ப்ரோ. உங்களோட ஊருக்கு வரைக்கும் எங்களை வந்துட்டு இல்லை அப்படி நீங்கள் வந்து எங்களுடைய நின்றதே ஒரு பெரிய இது மாதிரி தானே ப்ரோ, எங்களுக்கு ஒரு சப்போர்ட் மாதிரி தானே. ஸோ அதுக்கு தான். மற்றது இன்றைக்கு நாங்கள் இங்கே தான் தங்க போகிறோம். பார்ப்போம் இன்றைக்கு என்னென்ன விஷயங்கள் செய்ய போகிறோம்னு சொல்லி. இன்றைக்கு நாங்கள் இரவுக்கு சமைக்கலை, வெளியிலேயே பராட்டாவும் கறியும் வாங்கிட்டு வந்த நாங்கள் இப்போ அதையே சாப்பிட போகிறோம். ஸோ இன்றைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் மாதிரி. இன்றைக்கு தான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துருக்கோம். பலமையாக வந்துட்டு நாங்கள் எல்லா இடத்துலையும் கிடைக்கிறேன் நினைக்கிறேன். நேற்று கொஞ்சம் டென்ஷனாக இருந்தோம் சில இது எல்லாரையும். இன்டீரியரை பார்த்து கொஞ்சம் ஆசையாக இருக்குது. அப்படி இது வந்து இது என்னென்னு சொல்கிறேன்னா ட்ரீம் கேச்சர்னு சொல்கிறேன். அது போட்டிருக்கிறேன். மற்றது சின்னனா ஒரு டெக்கரேஷன் ஃபோட்டோ. இன்றைக்கு தான் நீங்கள் முதல்ல தான் இரவுக்கு இதில் நேற்று நம்ம அப்படி திறந்து நைட்டுக்கு அந்த ஸோ அப்படியே கஜன் ப்ரோ சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன் என்னென்ன விஷயங்கள் செய்தோம் அப்படின்றத. இதுக்கு பிறகு நாளை காலையிலேயே நான் வந்து உங்களை வழி அனுப்பி வைக்கலாம்னு கரெக்டாக நான் வருவேன். வந்து வழி அனுப்பி வச்சுட்டு நாங்கள் எங்கே விடியங்கையும் போய் குளிப்போம்னு நினைக்கிறேன்னு வாங்க, அதுக்கு ஜாயின் பண்ணுங்க. வீட்டில் கோல் வருது போல. ஆத்தங்கரையில் முதல்ல இப்படிதான் சொல்லுவாங்க. என்ன அப்போ வா இதில் முதல்ல வா குளிப்போம். அந்த இடத்துல பாதுகாப்புக்காண்டி அப்படியே நெருப்புலாம் போட்டுட்டு அந்த மாதிரி தான் தங்குறாங்க. ஸோ இவ்வளோ பார்த்தீங்கன்னு சொன்னால் நைட் ஃபுல்லாக பாதுகாப்பாக இருக்கான்னு சொல்லி தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஏற்பாடும். பைக் பார்த்தீங்கன்னா அதில் நிற்கிது வேன். ஸோ காலையில் வந்து ரிவ்யூவை காட்டுறேன் ஃபுல்லாக. ஸோ இப்போ வந்து நான் வெளிக்கிட போகிறேன். ஸோ காலையில் வந்து அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுறேன். பாம்பு ரொம்ப பாம்பு